சுரா கைடு TNPSC போட்டித் தேர்வுக்கான புதிய பதிப்பு. லேட்டஸ்ட் நியூ क्वेश्चन பேப்பர் பேட்டர்ன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரே கைடு. சுராஸ் TNPSC கைடு. எளிய முறையில் TNPSC தேர்வில் வெற்றி பெற சுராஸ் கைடு தான் ஒன்லி சாய்ஸ். தற்போது அனைத்து புத்தக கடை மற்றும் புத்தக கண்காட்சிகளிலும் கிடைக்கும். வாவ், ஆனியன் தோசா. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow, masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். தேனி பார்லிமெண்ட் தொகுதியில் பாஜகவின் தேர்தல் செயல்பாடுகள் குறித்த ஆலோசனை கூட்டம் நடந்தது. முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 21% வாக்குகளை நாங்கள் பெற்றுவிட்டோம் என பேட்டி கொடுக்கும் போது 27% பெற்றிருக்கிற எங்கள் வேட்பாளர் அண்ணன் டிடிவி அவர்கள் இங்கே அது தோல்வியடைந்ததாக கருத மாட்டோம். அடுத்த வெற்றிக்கு இன்றைக்கு ஒரு சரியான அடிப்படையை அஸ்திவாரத்தை போட்டிருக்கு. அடுத்த தேர்தலில் நீங்கள் வேண்டுமானால் பாருங்கள், இப்பொழுது எங்கள் உழைப்பிற்கு கிடைத்திருக்கிற வெற்றி இந்த வாக்குகள். மக்கள் பாஜகவின் பக்கம், பாஜக கூட்டணியின் பக்கம், தேசிய ஜனநாயக கூட்டணியின் பக்கம் திரும்பி இருக்கிறார் என்பதற்கு இந்த வாக்குகள் ஒரு எடுத்துக்காட்டு. நிச்சயமாக எங்களுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இரண்டாவது பெரிய கட்சி என்ற மாயையை உடைத்திருந்து இந்த தொகுதியிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் டெபாசிட் இழந்திருக்கிறது. இதை ஒரு தோல்வியாக கருதவில்லை. இன்னும் எப்படி சிறப்பான வெற்றிக்கான வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆய்வுக் கூட்டத்தை நாங்கள் எடுத்துக்கிறோம். இல்லை, அவங்க உடன்றிருக்கிற காரணத்தினால தான் முதல்ல முன்னாள் அமைச்சர் வேலுமணி ஆரம்பித்தார். பாஜகவோட கூட்டணி சேர்ந்திருந்தா 30லிருந்து 35 இடங்களில் வெற்றி பெற்றிருப்போம்னா அதிமுக அந்த முகாமில் இருந்து தான் முதல் கருத்தே வெளிவந்தது. இதை அவருக்கு எடுத்துட்டார், இவருக்கு எடுத்துட்டார், எங்கள் மாநில தலைவர் மேலே குறை சொல்றதுக்கு அவங்க திட்டமிட்டாங்க. ஆனால் இவங்க தான் வீட்டின் கதவுகள்லாம் மூடப்பட்டிருக்கு, ஜன்னல் கதவையும் மூடிட்டோம்னு பேட்டி கொடுத்தாங்க. அவங்களுக்குலாம் தெரியும். ஏற்கனவே இந்த கூட்டணி பற்றி தொடர்ந்து பேசிக்கொண்டிருப்பது அதிமுக தான், நாங்கள் பேசலை. எங்கள் அகில இந்திய தலைமை என்ன சொல்லுதோ அதை எங்கள் தலைவர் நிறைவேற்றுவார், அதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம். இன்றைக்கு இந்த தோல்வியை அவங்க சிந்திக்கிறாங்க, அது அவங்களுடைய கருத்து. கூட்டணி இல்லாதனால தோற்றுட்டோம் அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் நாங்கள் ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்கி இருக்கிறோம் என்று எங்கள் தலைவர் சொல்லுகிறார். அவர் சொன்னதை போல 26 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி ஈட்டுவோம், ஒரு கூட்டணி ஆட்சி தான் உருவாகும் என்று எங்கள் தலைவர் சொல்லியிருக்கிறார். இது சாதக பாதகம் சொல்ல முடியாது. ஒட்டுமொத்த மக்களும் யாரும் அதிமுகவுக்கு தான் இந்த ஓட்டு கான்ட்ராக்ட் கிடையாது. அப்படி இருந்தா எந்த கட்சிக்கும் தோல்வி வெற்றி மாறி மாறி வராது. திமுக இருந்தால 23 ஆண்டுகள் வனவாசம் போயிருந்துச்சு, திமுகவே காணோம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும், அம்மா இருக்கிற வரைக்கும் திமுக வெற்றியை பெற முடியல 23 ஆண்டுகளா. இப்ப ஜெயிச்சிருக்காங்க. அப்ப இந்த கட்சிக்கு தான் மக்கள் ஓட்டுன்னு கான்ட்ராக்ட் எதுவும் மக்களுக்கும் அவங்களுக்கு கிடையாது. வாக்காளர்கள் என்ன வேணாலும் முடிவெடுக்கலாம். இந்த தேர்தலில் வெற்றி தரக்கூடியது வாக்காளர் கையில் தான் இருக்கு. அப்ப அந்த வாக்காளர் இந்த முறை விக்கிரவாண்டியில பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆதரவு பெற்ற வேட்பாளருக்கு வெற்றி தர வேண்டும் என்பதுதான் பாஜகவின் நோக்கம். அதிமுகவுக்கு இத்தனை ஓட்டு இருக்கிறதுனா அவங்க நம்பிக்கையா போட்டிட்டு இருக்கலாம். அவங்களே வேண்டாம்னு சொல்லிட்டு போறாங்க. கேட்டா இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி தவறு செய்வாங்க, சட்டத்துக்கு புறம்ப செயல்படுவாங்கன்னு அவர் பேட்டி கொடுக்குறாங்க. அப்படி பேட்டி கொடுக்க எதுக்கு ஈரோட்டில் நின்னாங்க? ஈரோட்லையும் ஆளுங்கட்சி கூட்டணி அவங்க இன்னைக்கு தேர்தல் அவதாரம் போட்டிட்டாங்க. இவகே சிலங்கோன்னு வச்சு அன்னைக்கு மட்டும் அதிமுக போட்டிட்டாங்க. அப்ப இன்னைக்கு சொல்ற காரணம் அன்னைக்கு சொல்ற காரணம் எல்லாமே அதிமுக மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பதை தான் காட்டுது. ஆனால் அதே பார்வையை விருதுநகர் பக்கத்துல பட்டாசு வெடித்து 3 பேர் இருந்ததுக்கும் அந்த 10 லட்சம் கொடுத்திருக்கலாம் இல்லையா? அதான் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுது. ஒண்ணு திட்டமிடாத சம்பவம், கலாச்சாரம் காய்ச்சல் நமக்கு தெரியாது, கலாச்சாரம் குடிக்கிறது தெரியாது, அந்த தவறுல ஈடுபட்டவங்களுக்கு 10 லட்சம். ஆனா பட்டாசு தொழில இருக்கிற ஆபத்து தெரிந்து பாதுகாப்போட வேலை செய்யும் போது கூட விபத்துல 3 பேர் சாகுறாங்கன்னா அவங்களுக்கு 20 லட்சம் கொடுக்கணும். இதுதான் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுது. இந்த பாரபட்சமான முறையை மாற்றி முதலமைச்சர் பட்டாசு தொழில பாதிக்கப்பட்ட விபத்துல இருந்தவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கும். 3 ஆண்டு காலமாக ஒரு சோதனையான வேதனையான ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நடக்குது. நீங்க தினசரி முன்னணி பத்திரிகைகள் எடுத்து பாருங்க, தினசரி ஒரு 4 கொலையாவது நடக்குது. இல்லைன்னு நீங்க யாராவது சொல்ல முடியுமா? தினசரி ஓட ஓட விரட்டி கொன்றார்கள், வெடிகுண்டு வீசி கொன்றார்கள், பெட்ரோல் குண்டு வீசினாங்க, மோட்டர் பைக்ல பஸ்ஸை மறிச்சு உள்ள ஏறி வெட்டுறான், காரை மறிச்சு வெட்டுறான், கோர்ட்டு கூட்டு வரும்போது வெட்டுறான். டெய்லி 150 கொள்ளை, 30 லட்சம் கொள்ளை இன்னைக்கு பார்த்துட்டே தான் இருக்கும். இதுதான் ஆட்சி. பாஜகவை இன்னைக்கு மைனாரிட்டி மத்திய கவர்மெண்ட் சொல்லக்கூடாது, திமுக தான் மைனாரிட்டி அரசாங்கம். இந்த கூட்டணியில திமுக காலி ஆயிரும்.
வேணா சேலஞ்ச் பண்ணி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூட்டணியே வேண்டாம், நாங்க 26 ஜெயிப்போம்னு சொல்ல முடியுமா? முடியாது. இந்த 3 ஆண்டு கால சோதனை ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர், சிறப்பு ஆசிரியர்கள் டெட் பயிற்சி எழுதி பாஸ் பண்ணி அரசாங்கம் நடத்தின கல்வி வாரிய தேர்வு வாரியத்தில் வெற்றி பெற்றவங்களுக்கு கூட வேலை கொடுக்க முடியல, மக்கள் பணியாளருக்கு வேலை கொடுக்க முடியல, மின்சார வாரிய ஊழியர்கள் போராட்டம், போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், எந்த சத்துணவு ஊழியர்கள் போராட்டம், எந்த துறை போராட்டம் இல்லாம இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. இன்னைக்கு பிஜேபி வாங்கின போஸ்டல் ஓட்டை பாத்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் எந்த அளவுக்கு திமுக மேல கோபத்தில் இருப்பாங்கன்னு நீங்க பாத்திருப்பீங்க. இல்லாட்டி நடத்துற போராட்டம்லாம் எங்க? டாஸ்மாக் கடையை மூடுவோம்னு முதலமைச்சர் கருப்பு சட்டையை போட்டு கொடி ஆட்டிட்டு வீட்டு முன்னாடி நிக்கலையா? கனிமொழி ஊர்வரா பேசலையா? முதலமைச்சர் ஊர்வரா பேசலையா? இன்னைக்கு அதெல்லாம் மறந்துட்டு இருக்காங்க. ஏன்னா மக்கள் அவங்க ஏமாளியா நினைக்கிறாங்க. மக்கள் எப்பவும் தொடர்ந்து ஏமாற மாட்டாங்க, ஒரு நாள் விழித்துக் கொள்வார். பேச்சு ஒரு அவமானகரமான, தமிழ்நாட்டுக்கு அவமானகரமான பேச்சு. துரைமுருகன் அதற்காக மன்னிப்பு கேட்கணும், வருத்தம் தெரிவிக்கணும். இப்படி பேசிய தவறுன்னு வருத்தம் தெரிவிக்கணும். ஒரு பொறுப்புள்ள அமைச்சர் இப்படி பேசியது மிக மிக அவமானத்துக்குரியது. அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தெரிவித்தார்.